அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. கடவுள் அப்படின்றவரு எங்கேயோ இருக்கிற ஜட பொருள் கிடையாது, நம்மோட தான் இருக்கிறார். நாம் அழைத்தால் நிச்சயம் வருவார். இந்த குட்டி கதை கவனமா கேளுங்க. அது ஒரு பள்ளிக்கூடம். தலைமை ஆசிரியர் இந்த ஆண்டு வகுப்புகளுக்கு எல்லாமே குடில் போட்டி வைக்க போறோம், எந்த வகுப்பு சிறப்பாக செய்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று சொல்கிறார். வகுப்பில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய மாணவர்களோடு சேர்ந்து திட்டமிடுகிறார்கள். குறிப்பிட்ட நாள் வருகிறது, ஒவ்வொரு வகுப்பும் நேர்த்தியாக அந்த குடிலை அமைக்கிறார்கள். ஒரு வகுப்பு மட்டும் குடில்களை எல்லாம் அமைத்து விட்டு அந்த சுரூபங்களை எல்லாம் வைத்து கொண்டிருந்த நேரம் ஒரே ஒரு பிள்ளை வைக்க வேண்டிய ஏசப்பா சுருவத்தை மட்டும் காணும். உடனே ஆசிரியர் சொல்றாங்க, எங்க வச்சிங்க, தேடுங்க அப்படின்றாரு. ஸ்டீஃபன் சொல்றான், மிஸ் நான் இங்கதான் வச்சிருந்தேன், காணும். சரி, பதறாதீங்க, பதற காரியம் செதறும், அதனால சக மாணவர்கள் எல்லாருமா சேர்ந்து தேடுங்கன்றாங்க. எல்லாரும் தேடுறாங்க, காணும். அப்ப மிஸ் சொல்றாங்க, முக்கியமானதே ஏசப்பா சுருவம் தான், அதுவே இல்லைன்னா போட்டியில நம்ம எப்படி பங்கு கொள்ள முடியும்? அதனால எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பா எங்க இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம், ஜெபிச்சா கட்டாயம் ஏசப்பா வந்துருவார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மாணவர்கள் எல்லாம் கண்களை மூடி கைகளை கூப்பி ஏசப்பா எங்க இருந்தாலும் வாங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அழ ஆரம்பிச்சிடறாங்க. ஒவ்வொரு வகுப்பும் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே வந்த தலைமை ஆசிரியர் அந்த வகுப்பில் மட்டும் அழுகை சத்தம் கேட்டு சற்றே உள்ளே எட்டி பார்க்கிறார். அந்த குடில்ல பார்த்தா ஏசப்பாவை மட்டும் காணும். மாணவர்கள் எல்லாம் ஏசப்பா எங்க இருந்தாலும் வாங்கன்னு சொல்றத புரிந்து கொள்கிறார். உடனே ஓடி போய் தன்னுடைய அறையில் இருந்த குட்டி ஏசப்பாவை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த குடில்ல வச்சுட்டு போயிடுறாரு. நீதிபதிகள் ஒவ்வொரு வகுப்பாக வராங்க. வந்து பார்க்கும் பொழுது இந்த வகுப்பினுடைய குடில் தான் மிகவும் அழகாக இருந்தது. அதில் எல்லாவற்றிலும் விட குட்டி ஏசப்பா ரொம்ப அழகா நேர்த்தியா இருந்தாங்க என்று தீர்ப்பு வழங்கினார்கள். உடனே ஆசிரியர் சொன்னார், நான் சொன்னேன்ல, நம்ம ஏசப்பாவை கூப்பிட்டா அவர் எங்க இருந்தாலும் வந்துருவாருன்னு அப்படின்னு சொன்னோன்ன மாணவர்கள் எல்லாம் பரவசம் அடைந்து ஆமா நான் கூப்பிட்டேன் என்று சந்தோஷப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, கடவுளை நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம். நாம் கூப்பிட்டால் அவர் வருவார். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ, உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். பிறக்க போகின்ற கிறிஸ்துமஸ், பிறக்க போகின்ற புத்தாண்டு உங்களுடைய வாழ்வில் பெரும் நன்மைகள் உண்டாகட்டும். வாழ்த்துக்கள். இந்த குட்டி கதையை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.